ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அபிராமி இல்லம். இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சித்திரகுப்தன் உருவான புராண கதையை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கைலாயத்தில் பார்வதி தேவி தன் தோழிகளுடன் இருந்தார். அப்போது தோழி ஒருத்தி பொற்பலகையில் ஒரு அழகிய இளைஞனின் ஓவியத்தை வரைந்தாள். ஒருவரை வர்ணிக்க வேண்டுமென்றால் ஒரு சித்திரம் போல, ஒரு சிலை போல இருக்கிறார் என்போம். ஆனால் சித்திரமே ஆசை கொள்ளும் வகையில் அவரை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அந்த தோழி பார்வதி தேவியிடம், இந்த ஓவியம் உயிர் பெற்று எழுந்தால் எப்படி இருக்கும் என கூற பார்வதி தேவி அதற்கு உயிர் கொடுத்தாள். சித்திரத்திலிருந்து வெளிப்பட்டதால் அவருக்கு சித்திரகுப்தன் என பெயர் சூட்டினாள் பார்வதி தேவி. ஈசனிடம் சித்திரகுப்தரை அழைத்துச் சென்ற பார்வதி நடந்தவற்றை விளக்கினாள். சித்ரா பௌர்ணமி அன்று தோன்றியதாலும் சித்திரத்தில் இருந்து தோன்றியதாலும் இவருக்கு சித்திரகுப்தன் என பெயர் வைத்ததாக கூறினார். மேலும் இவருக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பை வழங்க வேண்டும் என வேண்டினாள். அதன்படி சிவபெருமான் சித்திரகுப்தனை காமதேனுவின் வயிற்றில் பிறக்க வைத்தார். அவரை இந்திராணி வளர்த்து ஆளாக்கினாள். சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். அவர் முன் தோன்றிய ஈசர் அவருக்கு எழுத்தாணியும் ஏடும் வழங்கி அருள் புரிந்தார். இனி நீ யமனின் உதவியாளராக இருக்க வேண்டும் என பணி நியமித்தார். உயிரினங்களின் பாவ புண்ணிய கணக்கை சரியாக எழுத வேண்டிய பெரிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். தகுந்த வயது அடைந்த சித்திரகுப்தருக்கு மயனின் மகள்களான நீலாவதி, கர்ணாவதி ஆகிய இருவரையும் திருமணம் செய்து வைத்தார். அதோடு யமலோகத்தில் தன் வேலையையும் தொடங்கினார். தனி ஆளாக உயிரினங்களின் பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு வந்த யம தர்மனுக்கு உச்ச துணையாக சித்திரகுப்தர் இருப்பதாக தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சித்திரகுப்தருக்கான விரதம். நம் முன்னோர்கள் சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தனின் புராண கதையை கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். சித்ரா பௌர்ணமி தினத்தில் காலையில் தொடங்கும் விரதம் இரவு முழு நிலவை பார்த்து தரிசனம் செய்து சித்திரகுப்தருக்கு பூஜை செய்து வழிபட்டு பின்னர் விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தின் போது காலையில் வீட்டில் மாக்கோலமிட்டு ஏடு எடுத்தாணி வைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபட வேண்டும். அதோடு சர்க்கரை பொங்கல் படைத்தும் பயத்தம் பருப்பும் எருமைப்பால் சேர்த்து பாயசம் செய்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். விரதத்தின் போது பசும்பால், நெய், தயிர் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் நம்மால் முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். இவ்வாறு சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து வழிபடுவதாலும் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதாலும் நம்முடைய பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் அதிகரிக்கும். நம் புண்ணிய கணக்கை கூடுதலாக சித்திரகுப்தன் எழுதுவார் என்பது ஐதீகம். சிவபெருமானை நோக்கி கடும் தவமிருந்து வரம் பெற்ற சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோயிலே அமைந்திருக்கிறது. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை நினைத்து இந்த புராண கதையை கேட்டாலே புண்ணியம்தான். சித்திரகுப்தரின் அருள் நமக்கும் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.